Hello friends, DRDO Defense Research and Development Organization அதாவது கம்பேட் வெஹிக்கிள்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆவடி சென்னையில் இருக்கு இல்லையா. ஸோ இங்கேருந்து நம்மளுக்கு வேக்கன்சிஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ யாரெல்லாம் எலிஜிபிள், எப்படி அப்ளை பண்ணணும், செலெக்ஷன் ப்ராசஸ், ஏஜ் எல்லாமே நான் கிளியராக ஷேர் பண்ணுறேன். இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்து கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க, ரிட்டையர்டு பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா சிம்பிளாக உங்கள் கையில் இருக்கிற ஆண்ட்ராய்டு மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணி ஒரு நாளைக்கு 2லேருந்து 3 மணி நேரம் நீங்கள் வீட்டில் இருந்தே ஒர்க் பண்ணிக்கலாம். சிம்பிளான ஒர்க் ஃப்ரம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான் இது. இதை நீங்கள் ஃபுல் டைமாகவும் பண்ணலாம், பார்ட் டைமாகவும் பண்ணலாம். ஆண்கள் பெண்கள் 2 பேருமே எலிஜிபிள் தான். இதுக்கு என்ன ப்ரோ படிச்சிருக்கணும் அப்படின்னா இதுக்கு கல்வி தகுதியெல்லாம் தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மந்த்லி இன்கம் 8,000லேருந்து 20,000 வரை இருக்கும். ப்ளஸ் அது போக அடிஷ்னலாக உங்கள் ஒர்க் பர்ஃபார்மன்ஸை பொறுத்து இன்கம் ஜென்ரேட் ஆகும். சரிங்களா? கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் உங்கள் டிஸ்ட்ரிக்ட் எதுவோ அதில் ஜாயின் பண்ணி உங்கள் டவுட்ஸ் எல்லாமே நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. இதுக்கு எப்படி ப்ரோ அப்ளை பண்ணணும் அப்படின்னா இதுக்கு நீங்கள் அப்ளிகேஷன் வந்து போஸ்ட் மூலிமா தான் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்க, பாருங்கள் இந்த அட்ரஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, த டைரக்டர் கம்பேட் வெஹிக்கிள்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட், மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ், ஆவடி, சென்னை. ஸோ இந்த லொக்கேஷனுக்கு இந்த மந்த் எண்டிங்குள்ளே நீங்கள் போஸ்ட் மூலிமா சென்ட் பண்ணிடணும். அப்ளிகேஷன் ஃபார்மு, தேவைப்படுற டாக்குமெண்ட்ஸு அது எல்லாமே அட்டாச் பண்ணி இந்த அட்ரஸ்க்கு இந்த மாதம் கடைசிக்குள்ளே நீங்கள் சென்ட் பண்ணிடணும். சரிங்களா? ஜூன் மந்த் எண்டுக்குள்ளே நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை அப்படின்னா இமெயில் ஐடி மூலிமா கூட நீங்கள் அப்ளிகேஷன் வந்து சென்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, pmhr.cbrd@government.in. ஸோ இந்த இமெயில் ஐடிக்கு உங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மு, சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸு அது எல்லாமே பிடிஎஃப் ஃபார்மேட்டில் நீங்கள் கன்வெர்ட் பண்ணி இந்த இமெயில் ஐடிக்கு சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ போஸ்ட் மூலிமாவும் சென்ட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா இந்த இமெயில் ஐடிக்கு அப்ளிகேஷன் ஃபார்மு, தேவைப்படுற டாக்குமெண்ட்ஸு அது எல்லாமே நீங்கள் அட்டாச் பண்ணி பிடிஎஃப் ஃபார்மேட்டில் தான் இருக்கணும். சரிங்களா? ஸோ பிடிஎஃப் ஃபார்மேட்டாக கன்வெர்ட் பண்ணி இமெயில் ஐடி மூலிமா கூட நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்ட் டேட் பார்த்திங்க அப்படின்னா 21 டேஸு, அதாவது இந்த மந்த்து எண்டிங்குள்ளே நீங்கள் சென்ட் பண்ணி முடிச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ். சரி ப்ரோ, இதுக்கு என்ன ஏஜ் இருக்கணும், என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னா அன்ரிசர்வ்டு கேட்டகரியாக இருக்கீங்க அப்படின்னா 28 ஏஜ் வரை நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓபிசி கேட்டகரியாக இருக்கீங்க அப்படின்னா 31, எஸ்சி எஸ்டியாக இருக்கீங்க அப்படின்னா 33 ஏஜ் வரை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ செலெக்ஷன் ப்ராசஸில் ரிட்டன் டெஸ்ட்டு, இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுறாங்க. இது எல்லாமே ஆவடி சென்னை லொக்கேஷனில் தான் இருக்கும். இந்த ரிட்டன் டெஸ்ட்டு, இன்டர்வியூ இது எல்லாமே ஒரே நாளில் கண்டக்ட் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த டேட்டு, டைமிங்கு, அட்ரஸ்ஸு இது எல்லாமே உங்களுக்கு இமெயில் ஐடி மூலிமா ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ், அதாவது யாரெல்லாம் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகிருக்காங்களோ அவங்களுக்கு இமெயில் ஐடி மூலிமா எக்ஸாம் டேட்டு, டைமிங்கு இது எல்லாமே வந்து உங்களுக்கு இன்டிமேட் பண்ணுவாங்க. சரிங்களா? அப்டேட் வரும்போது நான் கண்டிப்பாக சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். சரி ப்ரோ, எக்ஸாம் எப்படி இருக்கும், அது சிலபஸ் பேட்டர்ன் அது ஏதாவது இருந்தால் ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னா நான் அது உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். செலெக்ஷனில் ரிட்டன் டெஸ்ட் இருக்கும், அடுத்து இன்டர்வியூ இருக்கும். ஓகேங்களா? எப்படி செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம டிகிரி மார்க்கை பேஸ் பண்ணி ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. அடுத்து தான் உங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட்டு, இன்டர்வியூ இது எல்லாமே உங்களுக்கு சென்னை ஆவடியில் ஒரே நாளில் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. நீங்கள் சென்னையிலே வந்து ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும். கேண்டிடேட் ஷுட் மேக் their ஓன் அரேஞ்ச்மெண்ட் ஃபார் their ஸ்டே அண்ட் டிரான்ஸ்போர்ட் இன் சென்னை. ஸோ சென்னையில் நீங்கள் ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் ஒரே நாளில் உங்களுக்கு செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து கிளியர் ஆயிரும். சரிங்களா? ஸோ தவறும் பட்சத்தில் 2 நாள் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் வித்தின் 1 டேலே வந்து இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் அதர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரீங்க அப்படின்னா சென்னையிலே ஸ்டே பண்ணி நீங்கள் வந்து இந்த செலெக்ஷன் எல்லாமே அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் 1 டே ஆகும், இல்லை அப்படின்னா 2 டேஸ் ஆகும். சரிங்களா? அதுக்கான அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே நீங்கள் தான் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதே மாதிரி ரிட்டன் டெஸ்ட்டு, இன்டர்வியூ போகிறப்ப மறக்காமல் ஒரிஜினல் கவர்மெண்ட் ஐடி நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் ஃப்ரெண்ட்ஸ். பேன் கார்டு, ஆதார் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ் எது இருக்கோ ஒரிஜினல் அதுக்கான ஜெராக்ஸ் நீங்கள் கட்டாயம் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இந்த சிபிஆர்டிஇ ஆவடி எந்த லொக்கேஷனில் இருக்குது அப்படின்னா சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து 25 கிலோமீட்டர் லொக்கேஷனில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சென்னை கீழம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 38 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்து இந்த சிபிஆர்டி வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தெரியல அப்படின்னா நீங்கள் யார்கிட்டாவது கேட்டு கூட நீங்கள் அதுக்கான பஸ் எந்த லொக்கேஷனில் வந்து நம்ம பஸ் எடுத்தால் கரெக்டாக இருக்கும் அது எல்லாமே நீங்கள் கேட்டுட்டு கூட நீங்கள் அங்கே போய்ட்டு ரீச் ஆகலாம். ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள், உங்களுக்கு இமெயில் ஐடி, கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் இருக்கும். டவுட்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா, அதாவது அப்ளை பண்ணுறதுல, அந்த அட்ரஸில், இந்த நோட்டிஃபிகேஷனில்
எந்த டவுட்ஸாக இருந்தாலும் மண்டேலேருந்து ஃப்ரைடேக்குள்ளே, அதாவது 9:30லேருந்து 5 PM இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். கண்டிப்பாக ஃபோன் வந்து அட்டன் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அப்ளிகேஷன் ஃபார்மேட் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த நோட்டிஃபிகேஷன்லேயே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இது எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் தான். இதில் அப்ளிகேஷன் ஃபார்மேட் வந்து அனெக்சர் 1ல் கொடுத்துருப்பாங்க. இதை அப்படியே பார்த்து ஒரு A4 ஷீட்டில் டைப் பண்ணி பிரிண்ட் எடுத்துருங்க. பிரிண்ட் எடுத்துகிட்டு உங்கள் கையில் ஃபில் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல இப்போ எடுத்த மாதிரி ஒரு ஃபோட்டோ. ஸோ சப்ஜெக்ட் ஆர் டிசிப்ளின், அதாவது எந்த டிசிப்ளினில் அப்ளை பண்ணுறீங்க, உங்கள் நேமு, ஃபாதர் நேமு, மார்ஷல் ஸ்டேட்டஸு, அட்ரஸ்ஸு, ஸ்டேட்டு, அடுத்து உங்கள் லொக்கேஷனு, இது எல்லாமே கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள். நீங்களே ஃபில் பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிள் தான். அடுத்து உங்கள் குவாலிஃபிகேஷன் வந்து கேட்டிருக்காங்க. எக்ஸாம் பாஸ்டு, சப்ஜெக்ட் அப்படின்னா டிசிப்ளின், அடுத்து போர்ட் நேமு, எந்த இயரில் பாஸ் பண்ணிங்க, எந்த கிளாஸில் பாஸ் பண்ணிங்க, பர்சன்டேஜ், இது எல்லாமே ஃபில் பண்ணிடுங்க. அடுத்து கீழே பாருங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் எக்ஸ்பீரியன்ஸு, எந்த ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணிங்க, எந்த போஸ்டிங்கு, ஃப்ரம் டேட்டு டு டேட்டு, ஸோ ரீசன் ஃபார் லிவிங் கேட்டிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் ஃபில் பண்ணுங்கள், இல்லை அப்படின்னா அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அடுத்து எனி இன்ஃபர்மேஷன், அதில் வந்து ஜஸ்ட் நில் அப்படின்னு போட்டுருங்க. அடுத்து டிக்ளரேஷன் படிச்சுட்டு கீழே டேட்டு, பிளேஸு, சிக்னேச்சரில் உங்கள் சைன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அப்ளிகேஷன் ஃபார்மு ப்ளஸ் தேவைப்படுற டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் தான் நீங்கள் அட்டாச் பண்ணணும். ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்குமெண்ட்ஸ் டு பி என்க்ளோஸ்டு இதில் வந்து காமிச்சிருப்பாங்க. எல்லாமே செல்ஃப் அட்டஸ்டட் சர்டிஃபிகேட் தான். அதாவது ஜெராக்ஸ் எடுத்து நீங்கள் வந்து ஜெராக்ஸ் அட்டாச் பண்ணுவீங்க. நான் சொல்கிற ஒரு டாக்குமெண்ட்டோட ஜெராக்ஸில் கீழே சிக்னேச்சர் பண்ணணும். அதுக்கு பேர் தான் செல்ஃப் அட்டஸ்டட் டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாமே ஜெராக்ஸ் தான் அட்டாச் பண்ணணும். அந்த ஜெராக்ஸில் உங்கள் சிக்னேச்சர் பண்ணணும். அதுக்கு பேர் செல்ஃப் அட்டஸ்டட் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உங்கள் டேட் ஆஃப் பர்த்து, அடுத்து உங்கள் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டு, மார்க் ஷீட்டு, கேட் ஸ்கோர் சர்டிஃபிகேட்டு, NOC. இப்போ நீங்கள் ஏதாவது டெம்பரரியாவோ பர்மனெண்ட்டாவோ ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா NOC நீங்கள் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஜெராக்ஸ் அட்டாச் பண்ணணும். அந்த ஜெராக்ஸில் கீழே உங்கள் சிக்னேச்சர் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். சரி ப்ரோ, இதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன சேல்ரி, என்ன போஸ்டிங் அப்படின்னா இங்கே பாருங்கள். ஃபெலோஷிப், அதாவது என்ன போஸ்டிங் ப்ரோ அப்படின்னா ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோஷிப். இதுக்கு தான் வந்து இப்போதைக்கு வேக்கண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இது டெம்பரரியாக பர்மனெண்ட்டாக அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்டார்டிங்கில் டெம்பரரியாக தான் இருக்கும். அதுக்கடுத்து கண்டிப்பாக பர்மனெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இங்கே பாருங்கள் வேக்கண்ட் காமிச்சிருக்காங்க. டிசிப்ளின் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங். ஸோ இந்த டிசிப்ளினில் BTech கம்ப்ளீட் பண்ணி ஃபஸ்ட் கிளாஸில் நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம். ப்ளஸ் வேலிட் கேட் ஸ்கோர் இருக்கணும். சரிங்களா? அதாவது இந்த டிசிப்ளினில் கேட் எக்ஸாம் அட்டன் பண்ணி அதுக்கான கேட் ஸ்கோர் ரிசல்ட்டு காப்பி இருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி ME/MTech படிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வேக்கன்ட் பார்த்தீங்க அப்படின்னா மெக்கானிக்கில் ஒரு 13 வேக்கன்சிஸ் இருக்குது. எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷனில் 9 வேக்கன்சி, அடுத்து EEEல ஒரு 4 வேக்கன்சி, கம்ப்யூட்டர் சயின்ஸில் ஒரு 2 வேக்கன்சி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சேலரி பார்த்திங்கன்னா 37,000 இருக்கும். இந்த 37,000 போக சென்ட்ரல் கவர்மெண்ட் சைடில் இருந்து இந்த DRO, அதாவது DRDOலேருந்து உங்களுக்கு HRA, மெடிக்கல் பெனிஃபிட்ஸு ப்ளஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் அலவன்ஸு, இது எல்லாமே அப்ளிகபிளாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். 37,000 சேலரி, ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி. கண்டிப்பாக இதை நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நான் டிப்ளமோ முடிச்சிருக்கேன், நான் இதுக்கு அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா டிப்ளமோ இதுக்கு எலிஜிபிள் இல்லை. ஓகேங்களா? ஸோ டிப்ளமோ முடிச்சுட்டு டிகிரி படிச்சிருக்கீங்க, இந்த டிசிப்ளினில் டிகிரி முடிச்சிருக்கீங்க ஃபஸ்ட் கிளாஸில் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணுங்கள், இல்லை அப்படின்னா கமெண்ட்ஸில் கூட கேளுங்கள். மேக்ஸிமம் வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்க. ஸோ தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரீச் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.